ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ரெசிபி பார்க்கலாமா? உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, ஆனால் வெஜிடபிள் சாப்பிட்றது இல்லை ஏதாவது சாப்பிட்ணும் டேஸ்டியாக தாராளமாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்கிட்ட கேபேஜ் இல்லை, ஸோ நான் லெட்யூஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு லெட்யூஸை ஹாட் வாட்டரில் கொஞ்சம் பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இதுக்காக வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட்டு அண்ட் கொஞ்சமாக கேபேஜ் கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, சீரகம் ஆட் பண்ணிவிட்டு பொரிஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேபேஜ் அண்ட் கேரட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த காய் கொஞ்சம் வதங்கட்டும். இதிலேருந்து தண்ணி விடும் ஆக்சுவலி. ஸோ அந்த தண்ணியெல்லாம் வற்றுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதில் கொஞ்சமாக சில்லி பவுடர், உப்பு ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஓரமாக வச்சுடுங்க. இப்போ நாம் வேக வச்சு எடுத்த அந்த லெட்யூஸ் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சமாக இந்த ஸ்டஃபிங்கை வச்சு ரொட்டேட் பண்ணிக்கலாம். பண்ணும்போது கொஞ்சம் பேட்ச் ஒர்க் பார்த்து தான் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஏன்னு தெரியல, நான் ஃபஸ்ட்டு பண்ணுறதுனால என்னென்னு தெரியல, எனக்கு அந்த அளவுக்கு வரல. போக போக எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஃபைனலாக எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சு பார்த்தா, வாவ் நாமளா செஞ்சோம் இதை அப்படின்னு பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. அண்ட் கொஞ்சமாக நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ செஞ்சு வச்சிருந்த அந்த ஸ்டஃபிங்கை ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும், டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து இதை திருப்பி விட்டுக்கோங்க. ஒன்றா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரும். இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருந்தது. அண்ட் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள்.